யோவான் சுவிசேஷ ஊழியம் வழங்கும் புனிதமான நேரம். Pastor Dhanraj is gifted with the ministry of the word. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் சுவிசேஷகர் தன்ராஜ் தாமஸ் அவர்கள் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையின் தலைமை சபையில் அளித்த தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். He is the founder of John Gospel Ministries. யோவான் சுவிசேஷ ஊழியங்களின் நிறுவனராக அவர்கள் இருக்கிறார்கள். His parents also are with us. அவருடைய பெற்றோர்களும் கூட நம் மத்தியிலே நம்மோடு கூட வந்திருக்கிறார்கள். And they have the roots of their salvation from Apostolic Christian Assembly. அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையில் இருந்து வேர் கொண்டு அவர்கள் பரவி இருக்கிறவர்கள். So they are not some strangers but belong to our church once. முன்புன் அறியாத ஒரு அந்நியராய் நம் மத்தியில் வராமல் ஒரு முறை நம்மை சார்ந்தவர்களாகவே வேறே நம் திருச்சபையிலிருந்து விட்டவர்களாய் வந்திருக்கிறார்கள். Often they call me to their ministry on special occasions. சில விசேஷ நிகழ்வுகள் வரும் பொழுதெல்லாம் அவர்களுடைய ஊழியத்துக்காக என்னை அடிக்கடியாக அவர்கள் அழைப்பதுண்டு. Pastor Dhanraj is gifted with the ministry of the word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் வரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். Although he is young, yet he is very active. இளம் வயதினராக இருந்தாலும் துடிப்புடன் செயல்படும் ஒரு சுறுசுறுப்புள்ள ஊழியர். I have invited him today to give the message of God. இன்றைக்கும் தேவனுடைய செய்தியை திருச்சபைக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி அவர்களை நான் அழைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. And may the name of the Lord be glorified. என்னுடைய தாய் திருச்சபையில் நான் நிற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்ளுகிறேன். And I'm really proud to stand here in my mother church. என்னை உருவாக்கினதும் என்னை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக வளர்த்தெடுத்ததும் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகனாகவும் போதகராகவும் ஆக்கினது இந்த சபை. And it is this church which has formed me, made me and to be a mature evangelist and a servant of God. நீண்ட காலம் இருந்த ஒரு வாஞ்சையை ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவேற்றுவதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். And this day I'm really overjoyed to see a desire which I had for a number of days which God is fulfilling today. நம்முடைய பழைய 71 பர்ஷவாக்கம் ஹைரோடில் உள்ள சபையில் ஒரு விசுவாசியாக உட்கார்ந்து பாஸ்டர் சுந்தரமையா அவர்களுடைய பிரசங்கத்தை ஒரு ஓரமாய் உட்கார்ந்து கேட்டிருந்த சிறுவன் நான். And I was a young man who was sitting in one corner in the back in the old church premises listening to the sermons which our pastor G. Sundaram used to give. தேவனுடைய உன்னதமான ஊழிய அழைப்பை 13 வயதில் பெற்றவுடன் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்னை பலப்படுத்தினவர் பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள். And it was Pastor Sundaram who encouraged me and strengthened me, gave me the courage to go forward in the ministry, in the calling which I received even while I was 13 years old. இந்த 15 ஆண்டுகள் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் ஐக்கியத்திலே இருந்து ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகனாக சுவிசேஷ பணி செய்யும்படி பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். And Pastor Sundaram has helped me to be attached to this church and to do a good ministry as an evangelist. இச்சபையில் விசுவாசியாக இருந்தேன், இச்சபையில் ஊழியக்காரனாகவும் மாறினேன். And I was as a believer in this church, and now I am as a servant of God, a minister in this church. என்னை அதிகமாய் நேசிக்கக்கூடிய மதிப்புமிக்க மரியாதைக்குரிய சின்னையா அவர்கள் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் என் சிறந்த ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் என்பதை இந்த நேரத்தில் நான் அறிக்கையிட விரும்புகிறேன். And I wish to confess and state that Pastor Sam Sundaram is one who loves me very much. என்னுடைய ஊழியத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஐயா அவருடைய ஜெபமும் ஆலோசனையும் இருந்து என்னால் உணர முடியும். I'm able to feel and recognize the presence of the prayers of our pastor in every step which I have progressed in my spiritual life and in my ministry.
13 வயது சிறுவனாய் இருந்தபோது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் கடந்த 30 ஆண்டு காலங்கள் ஒரு வெற்றியுள்ள ஊழியமாகவும் சாட்சியுள்ள ஊழியமாகவும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் தேவன் எனக்கு தந்த ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் சுந்தரம் அவர்களாலும் ஆவிக்குரிய தகப்பனார் அவர்களாலும் என்று சொன்னால் மறக்க முடியாது. And if this ministry which began when I was 13 years old and has been done victoriously for the past 30 years, it's not an exaggeration, neither can it be denied that it is because of the excellent counsel and the encouragement which was given to me by Pastor Sundaram as well as Pastor Sam Sundaram. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஊழிய வாழ்க்கையிலும் சரி 3 விதமான நான் துக்கமுகம் கொண்டவனாக இருந்தேன். And in the ministry as well as in my spiritual life, because of 3 incidents, I was a man with a sorrowful countenance. ஆண்டவராகிய தேவன் எனக்கு திருவத்தூர் நெடுஞ்சாலையிலே வாடகைக்கு ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்தை எனக்கு தந்தார். And God gave me a big place in Thiruvattur High Road to conduct the services there. சில ஆண்டுகள் அந்த இடத்தில் ஊழியம் மிக சிறப்பாக நடைபெற்றது. And for some years the ministry flourished in that place. பிற்பாடு இடத்தை எனக்கு கொடுத்தவரே மிக பிரச்சனை செய்து அந்த இடத்தை சூறையாடி அதம் பண்ணி எங்களை கோபத்தோடு கூட அந்த இடத்தை விட்டு வெளியே திரட்டினார். And after some years the man who let out that premises to me, he himself turned against us and he almost destroyed the whole place and he chased us out. அந்த நேரம் என்னுடைய முகத்திலே ஒரு மாபெரும் துக்கம் குடிகொண்டது. ஆராதனை ஸ்தலம் பாழாக்கப்பட்டதே என்ற ஒரு துக்கம் எனக்குள் இருந்தது. And at that time a great sorrow came upon my face and in my heart the place of worship has been desecrated. அதை சரிப்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு சொந்த இடத்தை தந்தார். சொந்த இடத்திலே ஆராதனை ஸ்தலத்தை என்னுடைய தகப்பனார் என்னுடைய சகோதரருடைய ஒத்துழைப்போடு கூட கட்டும்படி அனுக்கிரகம் செய்தார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாஸ்டர் அவர்கள் அந்த பிரேயர் ஹாலை பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்தார்கள். And in order to set that right, God gave me a place of worship of my own with the help of my father and my brothers. We built a prayer hall and our respectful pastor came and dedicated it. மீண்டும் அதே இடத்தில் பிரச்சனை சுனாமி போல் எழும்பினது. அந்த தெரு மக்களும் அந்த ஏரியா மக்களும் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தார்கள். And again problems arose and came in the magnitude of a tsunami against me. The people of that locality and of the street rose up against me. மீண்டும் எனக்குள்ளே ஒரு துக்கமுகம் ஆட்கொண்டது. இந்த இடத்தில் துவங்கின ஊழியமும் இப்படி ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வேதனைப்பட்டேன். And again I was pained within myself. Again a sorrowful countenance took hold of me that this place also where I began the ministry is being troubled. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருடைய தேர்தலை என்னுடைய தலைமையிலே நடத்தி அந்த தெருவுக்கும் அந்த ஊருக்கும் ஒரு மதிப்புமிக்க ஒரு மனுஷனாக அதே இடத்தில் ஆண்டவர் நிறுத்தினார். But then God made use of me and made me to be the head over the panchayat elections in that place and made me a good name in as well as in that locality. அந்நேரத்தில் என்னுடைய துக்கமுகம் மாறினது. மிகவும் சந்தோஷப்பட்டேன். And in that place my sorrowful countenance changed and I rejoiced. மூன்றாவதாக எனக்கு நேர்ந்த துக்கமுகத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And I desire to tell you the third time my face became sad. கடந்த 30 ஆண்டு காலங்களாக கர்த்தருடைய ஊழியத்தை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் சுமார் 13 நாடுகளிலும் செய்து நூற்றுக்கணக்கான இடங்களில் பிரசங்கித்து வந்தாலும் என் தாய் திருச்சபையில் நான் பிரசங்கிக்கவில்லையே என்ற மன வருத்தம் எனக்குள் இருந்தது. And though for the past 30 years I've been doing ministry all over India as well as in 13 different countries of the world, yet I had a sorrow within me that I have not ministered the word of God in my own mother church. நான் நேசிக்கக்கூடிய சீனியர் பாஸ்டர்கள் அநேகருடைய முகத்தை இந்த இடத்தில் காண்பதிலும் என் அருமை நண்பர் ஆல்பர்ட் சாலமன் அவர்களை காண்பதிலும் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். And I'm really overjoyed to see the face of many of the old pastors here as well as of my friend Albert Solomon here. என்னை குறித்தும் என்னுடைய ஊழியத்தை குறித்தும் நன்கு அறிந்த என்னுடைய தலைமை போதகர் ஆலோசனைக்கும் ஜெபத்துக்கும் உரியவராக இருந்ததை என்னால் மறக்க முடியாது. And I cannot forget that our pastor who loves me very much, who encouraged me and strengthened me and guided me, I could feel his prayer support. தினந்தோறும் அவருடைய சரீர சுகத்துக்காக நான் கண்ணீரோடு கூட ஜெபித்தது உண்டு. And every day I've been praying with tears for his physical well-being. அடிக்கடி அவரை பார்த்து தொந்தரவு செய்ய விருப்பம் இல்லாதவனாக
நான் ஆவியிலே அவரை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதுண்டு. And as I did not desire to meet him face to face every day or often and trouble him, I have been with him in my spirit and praying with him. ஒரு நாள் நானும் என் மனைவியும் என்னுடைய திருமண முதலாம் ஆண்டு நிறைவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பாஸ்டர் அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன். And one day my wife and I, on the first marriage anniversary, wedding anniversary, we had gone to pastor in order to receive our blessings from him. என்னை உட்கார வைத்து அரை மணி நேரம் அன்போடு கூட பேசிக் கொண்டிருந்த என் அன்பு போதகர் தன் சபையில் நம் சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று அழைத்த போது என்னால் நம்பவே முடியவில்லை. And after having been seated for about half an hour and spoke to us, our beloved pastor, he invited me to share the word of God in this church, and I was really overwhelmed with joy when I heard that. இந்த இடத்தில் நான் அவருக்கு முன்பு நிற்பதிலே சற்று பயத்தோடும் பக்தியோடும் நிற்கிறேன். And here, when I stand before him, I stand with all devotion and piety as well as fear. அநேக இடங்களில் பிரசங்கித்தாலும் இங்கு என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு முன்பு நிற்கிறது எனக்கு சற்று பயமாக And இருக்கிறது. though I have preached in many a place, yet to stand before my spiritual father and to minister the word, I do have a little bit of fear. என்னை அழைத்த போது நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். என்னால் என்னையே நம்ப முடியவில்லை. தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை எண்ணி மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And when I was invited to share the word, I was really amazed. I couldn't believe it. And I want to make maximum use of this chance which the Lord has given me. நேற்றைய தினம் காலையில் போதகர் என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ஆராதனை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்தினது எனக்கு மிகுந்த பரவசத்தை கொடுத்தது. And it was really a great encouragement and joy to me when our pastor telephoned to me yesterday and reminded me about the ministry today. 30 ஆண்டுகளாய் இருந்த அந்த துக்கமுகம் இன்றைக்கு என்னை விட்டு நீங்கினதை கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். And the sorrowful countenance which I had for 30 long years has departed, has left me today, and I am really rejoicing. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு தனி அழகு வேண்டும். And dear children of God, if you are to be called as a spiritual man, a spiritual woman, you should have a beauty of your own. அந்த முகத்திலே ஒரு பொன் சிரிப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும். And there must always be a glory seen on your face, a smile which is always there. என்னை உருவாக்கின பரிசுத்தவான்களிடத்தில் அது நான் இருந்ததை பார்க்க முடிந்தது. And I am able to see that on those saints of God who formed me and who made me grow. அவர்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். And God helped me to be seated at their feet and to learn many things. அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு வேதாகம கலாசாலையாக இருந்தது. And their lives were as a biblical university. அவர்களுடைய பிரசங்கங்கள் என் ஊழியத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. And their sermons were as foundations to me. நான் எங்கு சென்று பிரசங்கித்தாலும் பிரசங்கத்தை கேட்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையினுடைய ஊழியரா என்று கேட்பார்கள். And everywhere I go and preach, the people after hearing the sermon would ask me whether I am a servant of God, a minister of God in the apostolic Christian assemblies. நான் ஆம் என்று மிகுந்த பெருமையோடு கூட சொல்லுவேன். எப்படி கேட்டீர்கள் என்று கேட்பேன். அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், அதனுடைய வாசனை எங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லுவார்கள். And I used to say, would reply with yes, and I used to ask them, how is it that you know about it? And they used to say, we can feel, we can hear, we can see the fragrance emitting from you. தனி சபைக்கு நான் போதகராய் இருந்தாலும் என் தாய் திருச்சபையினுடைய வாசனை என்னிலே என்றைக்கும் பிரதிபலித்துக் கொண்டிருப்பது எனக்கு And மகிழ்ச்சியாகவே though இருக்கிறது. I am a pastor of an individual church, yet I am really proud that the fragrance of my mother church is always emitting through me. கர்த்தருடைய செய்திக்காக நான் போது தேவன் எனக்கு தந்ததான தேவனுடைய வார்த்தையை சகல பயத்தோடும் பக்தியோடும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். And while I was waiting on the Lord for the word of God, for the message this morning, I got the word from God and I want to present it to you with all fear and trembling, and I expect the assistance of the Holy Spirit. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட And பேசும்படியாக. shall we close our eyes and pray that the Lord would speak to us this morning? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை
இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசும்படி உம்மை அழைக்கிறோம். And loving Heavenly Father, this morning we invite you that you would speak to us. உம்முடைய குரலை கேட்கும்படி எங்கள் காதுகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்கிறோம். And we circumcise our ears and our heart in order to hear your voice, your words. நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கட்டும். Lord, you speak to us and let us hear. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, O Father. ஆமென். Amen. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், மீண்டும் யோவான் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். And dear beloved in Christ, once again I bring greetings to you on behalf of the John's Ministries. பக்தி வைராக்கியம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படி நிற்கிறேன். And I'm standing here in the midst of you to bring the word of God based on the zeal of God. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரியவர்களாகிய நம்மிடத்திலே காணப்படக்கூடிய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை ஆவியானவர் விளக்குவாராக. And may the Spirit of God reveal to you and make you to understand and evaluate yourself and to see how much of zeal you have for the Lord. துக்கமுகமாய் காணப்படக்கூடிய எந்த விசுவாசிகளும் பக்தி வைராக்கியத்தோடு கூட காணப்படுகிற போது தேவன் அவருடைய துக்க முகங்களை மாற்றி போடுகிறார். And every believer, if he is found with a sorrowful countenance, the zeal that he has in God, for God, God would change it for him. ஏதோ ஒரு கவலையோடு, ஏதோ ஒரு துன்பத்தோடு இந்த ஆராதனை ஸ்தலத்திலே துக்கமுகமாய் வந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் கண்டார். And the Lord has seen that you have come into this presence, into the house of the Lord, with some trouble, with some sorrow in your heart, with sorrow written on your face. ஆனால் இந்த ஆராதனை நிறைவு பெற்று நீங்கள் திரும்பி போகும்போது உங்கள் துக்க முகம் மலர்ந்த முகமாய் மாறும் என்பதில் சிறிதேனும் சந்தேகம் இல்லை. But then there is no doubt at all that when you return back after the service, your sorrowful countenance would be changed into one of joy. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட பிரச்சனைகளால் வந்த துக்கமா? And is that sorrow that is there found in you because of personal problems? அல்லது குடும்ப பிரச்சனைகளால் வந்த துக்கமா? Or is it a sorrow that has come because of family problems? அல்லது ஊழியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் வந்த ஊழிய துக்கமா? Or is it because of the problems that you have encountered in your ministry? எவ்வித துக்கமாய் இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற பக்தியும் பக்தி வைராக்கியமும் அதை மாற்றி போடும் என்பதில் சிறிதேனும் சந்தேகம் இல்லை. And you don't have to have even a wee bit of doubt that the zeal that you have in you and the religious fervor, devotion that you have in you, God would change that totally. இதற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டிலே 3 நபர்களை உங்களுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். And for this I want to base 3 characters from the Old Testament in order to expound it to you. நெகேமியா துக்கமுகமாய் இருந்தான். அவனுடைய பக்தி வைராக்கியத்தின் மூலம் அவனுடைய துக்கமுகம் மாறிற்று. And Nehemiah was of a sorrowful countenance, and because of the zeal that he had for the Lord, his sad countenance was changed. இரண்டாவதாக சீமோன் துக்கமுகமாய் இருந்தான். அவனுடைய துக்கமுகம் அவனுடைய பக்தி வைராக்கியத்தின் மூலம் வீரமான முகமாய் மாறிற்று. And secondly, Samson had a sorrowful countenance, and because of the zeal that he had for the Lord, his face was changed into a victorious one. மூன்றாவதாக எஸ்தருடைய துக்கமுகம் அவனுடைய பக்தி வைராக்கியத்தின் மூலம் விவேகம் நிறைந்த ஒரு ஜெயமுள்ள முகமாய் மாறிற்று. And thirdly, Esther, who had a sorrowful countenance, was changed because of the zeal that she had for the Lord, and she had a victorious face after that. வித்தியாசமான கோணத்திலே காணப்படுகிறதான இந்த முகங்களை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். And I want to introduce to you these sorrowful countenances which are seen in different circumstances. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஏற்பட்டு விட்டால் கணவன் மனைவியுடைய முகம் மிகவும் துக்கமாய் இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். And we have seen that if a quarrel would arise between the husband and wife, the faces of theirs would be very sorrowful. பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோருக்கு துக்கம் ஏற்படுகிற போது துக்க முகத்தை நாம் கண்டிருக்கிறோம். And we have seen the sorrowful face of the parents because of the trouble and that has come because of the children. அதே நேரத்தில் கர்த்தருடைய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர் துக்கமுகமாய் காணப்படுகிற போது அந்த முகம் அந்த பிரச்சனை ஊழியத்தினால் ஏற்பட்ட பிரச்சனையினால் அந்த முகம் துக்கமடைந்திருக்கிறதை காண முடிகிறது. And we also know that when the faces of the ministers of God are sorrowful, it is because of a problem which has risen in the ministry. பிரச்சனைக்கு பிரச்சனை மேல் வருகின்ற போது அவருடைய முகத்தின் தோற்றங்கள்
பாவனைகளும் மாறுகிறது. And when problems upon problems arise, their face changes, their very look changes. கவலையாய் இருக்கின்ற போது நம்முடைய முகத்துடைய பாவனை வேறு. And when we are with worries, the face of our face looks different. அதிகமான பிரச்சனைகளை கடந்து செல்லுகின்ற போது காணப்படக்கூடிய துக்க முகம் வேறு. And when we go through a number of problems, our face looks sorrowful in a different way. சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம் வருகின்ற போது நம்முடைய முகத்தினுடைய பாவனையும் பிரதிபலிப்பும். And when we have joy and more joy, our face changes and it can be seen. சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய முகத்தினுடைய தோற்றமும் முகத்தினுடைய பாவனையும் மாறுகிறது. And according to the circumstances and situations, the appearance of our face changes. இதை குறித்து உங்களுக்கு விளக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. And may the Spirit of God help me in order to explain this to you. நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். And the book of Nehemiah chapter 2 and the first verses. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அர்த்தசாஸ்டா ராஜாவுக்கு முன்பதாக நிற்கின்றதான நெகேமியா எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த முகத்தோடு கூட பிரதிபலித்துக் கொண்டிருந்தான். And Nehemiah, who was standing before King Artaxerxes, was a man who was always joyful and was seen on his face. ராஜாக்கள்மார்கள் எப்பொழுதுமே டென்ஷனாக இருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். And the kings are usually always filled with tension because problem after problem comes to them. அவர்களுக்கு முன்பு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் சிரித்த முகத்தோடு கூட காணப்படுகிற போது அதை கண்டு ராஜா மகிழ்ச்சி அடைந்தது உண்டு. And when those people who are serving him, who are standing before him, who are standing beside him, are always having a joyful, smiling face, the king sees that and he also rejoices. எப்பொழுதும் நெகேமியா சிரித்த முகத்தோடு கூட ராஜாவுக்கு முன்பு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். And Nehemiah was always standing before the king and serving him with a smiling, joyful face. காலையிலும் மதியமும் இரவிலும் அவனுடைய சிரித்த முகம் என்றைக்கு மாறாதது இருந்தது. And his face, his joyful smiling face never changed in the morning, in the afternoon and in the evening. ஆனால் ஒரு நாள் ராஜாவுக்கு பணிவிடை செய்தபோது இந்த நெகேமியாவினுடைய முகம் மாறுபட்டு இருக்கிறதை ராஜா கவனித்தார். But one day when Nehemiah was standing before the king and serving him, the king observed that his face was not the same, it was not as usual, it was sorrowful. எப்பொழுதும் சிரித்துக் கொண்டிருந்த நெகேமியா, எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்த நெகேமியா இன்றைக்கு ஏன் மாறுபட்ட துக்கமுகம் கொண்டவனாய் இருக்கிறான் என்பதை ராஜா கவனித்தார். And the king observed and thought within himself that this Nehemiah who was always smiling and joyful before me, today his face has changed, his countenance is sorrowful. Why is that? எப்படி ஒரு ராஜா நெகேமியாவுடைய முகபாவனையிலே மாற்றத்தை கவனிக்கிறாரோ அதே போல நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தினந்தோறும் நம்முடைய முகபாவனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். And just as an ordinary king in this world was able to notice a change in the face of a man, whether it was joyful or sorrowful, in the same way the King of Kings, our Lord Jesus Christ, he always observes and sees our face how it is. நம்முடைய ஆண்டவர் நாம் சந்தோஷமாக இருக்கின்ற போதும் நம்முடைய முகத்தை And our Lord observes our face even while we are happy and rejoicing. அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். And he also rejoices. அதே வேளையில் நாம் துக்கமுகமாய் காணப்படுகிற போதும் அதையும் நம்முடைய ஆண்டவர் கவனிக்கிறார். And at the same time when we are sorrowful, the Lord notices that as well. என்னுடைய மகன் என்னுடைய மகள் துக்கமுகமாய் ஏன் இருக்கிறார்கள் என்பதை அவர் மிகவும் கூர்ந்து கவனிக்கிறார். And he keenly observes and sees as to why my son, my daughter is sorrowful. அதுபோலதான் இந்த அர்த்தசாஸ்டா ராஜா நெகேமியாவை பார்த்து நீ இன்றைக்கு துக்கமுகமாய் இருப்பது என்ன என்று விசாரிக்கிறார். And in the same way this King Artaxerxes looks at Nehemiah and asks him, why are you of a sorrowful countenance today? சிலர் எப்பொழுதும் துக்கமுகமாகவே இருப்பார். And some would always be sad. நல்லது நடந்தாலும் முகத்திலே சிரிப்பு வராது. And even if some good thing takes place, they would never smile.
கெட்டது நடந்தாலும் முகத்திலே துக்கம் வராது. And even if something bad happens, they would never smile. சிலரை பார்க்கிற போது இவர்கள் மனுஷ ஜென்மங்களா என்று ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கு. And sometimes them you really wonder whether they are really human beings. நம்முடைய பாரத தேசத்திலே முன்னாள் பிரதமர் ஒருவர் இருந்தார், அவர் சிரித்து பார்த்ததே இல்லை. And in our India, we had a prime minister before. We have never seen him smiling. அவர் எப்பொழுது சிரிப்பார் என்று அவருடைய மனைவியை கேட்டால் தான் தெரியும். And you would know when he would laugh, when he would smile, only if you would ask his wife. சிலர் நம்மிடத்திலே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And some in our midst are also living like that. அவர்களுக்கு முன்பு என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்கவே மாட்டார்கள். And whatever joke you would say, they would never laugh. என்னவி சிரிப்பான சம்பவங்கள் நடந்தாலும் மிகவும் சீரியஸாகவே பார்த்து And கொண்டிருப்பார்கள். whatever humorous incident takes place, they would always be viewing it with a serious face. ஒரு மரித்து போன சடலம் அவர்களுக்கு முன்பு இருந்தாலும் கூட அவர்களுடைய முகம் நார்மலாகவே தான் இருக்கும். And even if they would be standing before a dead body, their face would appear as normal. பிறந்த நாள் வந்தாலும் சரி, கல்யாண நாள் வந்தாலும் சரி, ஏன் மரண நாளை வந்தாலும் கூட அவர்கள் சிரிக்கவே மாட்டார்கள். And even if it is their birthday or their wedding anniversary, or even if it is the day of their death, their faces would never change. எங்கள் முகவரி JGM அலுவலகம் 158 கீழ் 1007 திருவொற்றியூர் நெடுஞ்சாலை காலடிப்பேட்டை மகேந்திரா ஜுவல்லர்ஸ் அருகில் சென்னை 6019. எங்கள் தொலைபேசி எண்கள் 0455994323 9710444546. சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபிக்க ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் முன்பதிவு செய்துவிட்டு வரவும். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை. யோவானின் சத்தம் என்ற பிரதிமாத பத்திரிகை உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் விலாசங்களை தொலைபேசி மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்போம். தொலைபேசி எண்கள் 25994323 9841656555.